அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் முரளிமோகன். இன்னைக்கு காலையில் நான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்க்கு போயிருந்தேன். அந்த ஏடிஎம்மில் காசு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அதாவது லாங்குவேஜ்ன்னு சொல்கிற இடத்துல இங்கிலீஷ், ஹிந்தி இது 2 லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் தமிழ்ன்ற லாங்குவேஜே இதில் இல்லை. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டால், இதுக்கு முக்கால்வாசி காரணம் ஏடிஎம்ஸ் யூஸ் பண்ணுற நம்ம தான். ஏன்னா அதில் தமிழ்ன்ற லாங்குவேஜை நம்ம யாரும் யூஸ் பண்ணாதனால தான் அதுலேருந்த அந்த தமிழ்ன்ற லாங்குவேஜை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஎம் மிஷினில் தமிழ்ன்ற லாங்குவேஜே இல்லை. இதுக்கு காரணம் பொதுமக்களான நம்ம தான். தயவு செஞ்சு எல்லாரும் தமிழ் பசங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னா, நம்ம சாப்பாடு சாப்பிட்ணும், பசிச்சா சாப்பாடு சாப்பிட்ணும், சாப்பிட்லன்னா எப்படி இறந்துருவோம் அப்படின்னு நமக்கு தெரியுதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய மொழியான தமிழும் நமக்கு. அது நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வெறும் இந்த உயிர் இல்லாத உடல் போல, அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அதனால தமிழ்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால தயவு செஞ்சு நீங்க பேசும்போதும் சரி, ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஃபார்ம் ஃபில்அப் பண்றீங்க, இல்லை ஏடிஎம் போறீங்க, காசு எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு தமிழ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நமக்கு என்னதான் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கலாம், ஹிந்தி தெரிஞ்சுக்கலாம், எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய தாய்மொழியான தமிழை என்னைக்குமே நம்ம உதாசீனப்படுத்திட்டு இன்னொரு லாங்குவேஜை போய் நம்ம தேடி செக் பண்ணக்கூடாது. நன்றி, வணக்கம்.